மாணவர்களின் இரண்டாவது பெற்றோர்களாக செயல்படுபவர்கள் ஆசிரியர்களே என்று சி. கன்னிகா பரமேஸ்வரி மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மோகனஸ்ரீ தெரிவித்தார். இக்கல்லூரியின் சார்பில் 26 பள்ளிகளை சேர்ந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கப்பட்டது. கனிம வளத்துறை செயலாளர் அனீஸ் மெஷாம் விருதுகளை வழங்கி ஆசிரியர்களை பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மோகனஸ்ரீ, ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு இரண்டாவது பெற்றோர்களாக இருந்து வழிநடத்துகிறார்கள் என்று குறிப்பிட்டார். விருது பெற்ற ஆசிரியை திருமதி பரமேஸ்வரி மாணவர்களின் குடும்ப பின்னணியை புரிந்து கொண்டு அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றும் எல்லா ஆசிரியர்களுமே பாராட்டத்தக்கவர்கள் என்று தெரிவித்தார். பள்ளி ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு அஸ்திவாரமாக திகழ்பவர்கள். எனவேதான் அவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டுகிறோம் என்று கல்லூரி நிர்வாகி ஊட்டுகுரு சரத்குமார் தெரிவித்தார். ஆசிரியர்களுக்கு விருந்து விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. 26 பள்ளிகளிலிருந்து ஆசிரியர்கள் இங்கே வந்தாங்க. ஏன் பள்ளிகள் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பியிருந்தீங்க. பள்ளிகள் என்னன்னா அந்த பேஸ். இப்போ ஃபவுண்டேஷன் யாருக்கும் தெரியாது, மேலே இருக்கிற கட்டிடம் தெரியும், அதுக்கு மேலே இருக்கிற எல்லாமே நம்ம கண் பார்வையில் பார்க்கணும். பள்ளிகளில் இருந்து எந்த உயர்கல்வியானாலும் இன்ஜினியரிங் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், ஐஏஎஸ் ஆகட்டும், ஐபிஎஸ் ஆகட்டும், இல்லை இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகட்டும், எந்த உயர்கல்வியில் அடியெடுத்து வைக்கணும்னாலும் பள்ளிகளுடைய கல்வி அவங்களுக்கு இந்த பள்ளியில் கொடுக்குற ஆசிரியர்கள் கொடுக்குற அந்த ஒரு எப்படி நீங்கள் போகணும், என்ன செய்யணும், அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி நபருக்கு தனித்தனி விருப்பங்கள், தனித்தனி கொள்கைகள், இடங்கள், அவங்களுடைய டெஸ்டினேஷன் இருக்கும். அது மாதிரி அவங்க அந்த மோல்ட் பண்ணி அனுப்புறதுன்றது. அது இல்லாமல் நம்ம இங்கே கரெக்ட், அவங்க இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க, நாங்கள் வந்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நடத்துறதுனால அதுக்கான என்ன வழிகள் அது மாத்திரம் சொல்கிறோம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும், பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வையில் பார்க்குற போது இவங்களுக்கு ஒரு தனி விருப்பம், அவங்களுக்கு ஒரு தனி விருப்பம் இருக்கும். அது பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பணும். இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஆனால் பெரிய பொறுப்பு ஆசிரியருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா டீனேஜ் அண்ட் அடலசன்ட் ஏஜில் அவங்க அங்கேருந்து இங்கே வராங்க. இப்போது நம்ம சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய பேசுகிறோம். ஆனால் அந்த டீனேஜில் மோல்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து சிலையை கொடுக்குறாங்க, அந்த சிலையை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. இந்த சிலை நல்ல சிலை, இது நீங்கள் வந்து சிற்பமாக்கலான்னு. அதை நாங்கள் கொஞ்சம் தட்டி சிற்பமாக்குறோம். எங்களுடைய பயன் அப்படின்றது எல்லாருமே ஆசிரியர்கள், அதில் கொஞ்சம் அவங்களுடைய பணி ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் எல்லாருக்கும் ஒரு மித் அப்படின்னா ஒரு பிரமை என்னன்னா, ஆசிரியர் பணியில் இருக்கோம், இவங்களுக்கு நிறைய லீவ் கிடைக்கலாம், வீட்டுக்கு போனால் நிறைய வேலை இருக்காது, என்னென்னமோ நினைக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே தவறான ஒரு அதுதான் மித்துன்னு சொல்லிட்டு ஒரு மாயில இருக்காங்க. வீட்டுக்கு போனால் கூட இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த அசைன்மெண்ட் அவங்களுக்கு முன்னால் எல்லாம் பண்ணணும். ஹாலிடேஸ் இருக்குன்றாங்க, பெண்களுக்கு மிக சேஃபான ஒரு தொழில்ன்றாங்க. அது மாத்திரம் கண்டிப்பாக ஒத்துக்க வேணும். ஏன்னா பேரண்ட்ஸுக்கு அடுத்து செகண்ட் பேரண்ட் நாங்கள். ஸோ பேரண்ட்டாக இருக்கணும்னா பெண்களுக்கு இது ஒரு தகுந்த வேலையாக பார்க்குற தவிர, வேலை வந்து இது ஈஸி, கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வரலாம் அந்த நினைப்புல இல்லை. நல்ல பசங்களை, ஒரு நல்ல சிட்டிசன், குடிமக்களை ஒரு அரசுக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ வழங்கணும்னா அது எங்களால் தான் முடியும். மக்களுமே யாரும் ஒருத்தரை விட குறைஞ்சவங்க கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் எங்கள்கிட்ட ஒரு இத்தனை மாணவர்கள் கொடுத்துட்டோமா, அந்த மாணவர்களுடைய ஃபுல் பேக்ரவுண்டு ஒவ்வொரு டீச்சர்ஸுமே கண்டிப்பாக தெரியும். அதில் இருந்து நாங்கள் வெளிக்கொண்டு வந்து அவங்களோட திறமைகளை கொண்டு வந்து குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ எங்களை பார்த்து அந்த ஒவ்வொரு கிளாஸ் டீச்சருக்கும் அந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட பேக்ரவுண்டு கண்டிப்பாக தெரியும். யாரும் தெரியாமலாம் கிடையாது. எல்லா டீச்சர்ஸும் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து பாராட்ட தான் செய்யணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே இப்போ நான் சொல்கிற கூட என் பிள்ளை தான் என்னோட ஸ்டூடெண்ட், எனக்கு எடுத்துக்காட்டு என்னோட ஸ்டூடெண்ட் தான். என் பிள்ளைங்களே இங்கே இந்த காலேஜில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட் நான் மேத்ஸ் எடுத்திருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன். 2004 பேட்ச்சு. நான் வந்து ஹெச்எம்ஆகி 12 இயர்ஸ் ஆயிடுது. 32 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கேன் நான். எங்களுக்கு அதுதான் சந்தோஷம். போகிறவங்களாம் எங்கள் பிள்ளைங்களை பார்க்குறோம்ல, அதுதான் எனக்கு கிடைக்கிற பெரிய பெரிய அவார்ட்ஸு.
எல்லா டீச்சருமே கண்டிப்பாக பாராட்டத்தக்கவங்க தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைங்களை கொண்டு வரதுக்கு எல்லாருமே பெரும் பாடுபட்டு இருக்காங்க. பார்ப்போம், புதிய சமுதாயம் கண்டிப்பாக நல்ல சமுதாயமாக பரமேஸ்வரி கல்லூரி. ஆனாலும் பள்ளிகள் தான் மூலகர்த்தா. பள்ளிகளிலிருந்து தான் கல்லூரிக்கு சிறந்த மாணவிகள் வருவார்கள். இந்த விருது வழங்கும் விழா இந்த மாணவிகள் எப்படி நம்ம கல்லூரிக்கு வராங்களோ அவர்களை கௌரவிக்க வேண்டும். இவர்கள்தான் மூலகர்த்தா ஃபவுண்டேஷன் என்று நினைத்துதான் இந்த விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது.